35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் போன்ற ஒரு எண்ணத்தை சொல்லிட்டாரு. குறைக்கப்படுங்க சூழல் இருக்கு, 2 மட்டமாக கொண்டு வரும். என்ன காரணம்? ஒரு சுதந்திர தின உரையில் அவர் சொல்றார் 12% இருக்கிறது 5% ஆகும், 18% இருக்கிறது 12% ஆகும், 5, 18 2 இருக்கும், 28 இருக்கும். ஆனால் எல்லா பொருட்களுக்கும் இருக்காதுன்னு. அந்த 5, 12 தான் மெஜாரிட்டியான பொருளே இருக்குது. பாதி விலைக்கு வாங்கிய பிறகும் பெட்ரோல் விலை இங்கே 102 ரூபாயாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. விலை குறைக்கவே இல்லை. தமிழ்நாடு அரசாங்கம் 2 ரூபாய் குறைத்தனால 102 ரூபாய், இல்லைனா அது 104 ரூபாய் இருந்திருக்கும். 100 வருஷத்தில் நீங்கள் சாதித்தது என்ன? இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு போராடினீர்களா? இந்திய நாட்டு மக்களுக்கு என்னென்ன சேவை பண்ணியிருக்கீங்கிறத நான் சொல்கிறேன். காந்தியை பண்ணது என்ன சேவைங்க? பிரதமரை பாராட்டியிருக்காரு. என்ன தவறு இதில்? அவருக்கு பாராட்டினது என்னன்னா, அவர் பாராட்டினாதான் அவருக்கு 75 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் பிரதமராக தொடர முடியுமோ அப்படிங்கிறதுனால பாராட்டார். வேற ஒன்றுமே இல்லை. இப்போ ஓட்டு திருட்டு எல்லாம் பண்ணி கூட 240 இடங்களில் தான் பாஜகவில் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ முட்டுக்கால் கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறது யார்? சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தான். 2 கட்சியும் இல்லைன்னா பிரதமராக இவர் இருக்க முடியாது. 140 தொகுதியில் இழந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இவர் பிரதமர் ஆயிருக்க முடியாது. ஆனால் இவர்கள் கணக்கு என்ன தெரியுங்களா? 403, 373, அடுத்தது 303, அடுத்தது 403. ஒருவேளை 403 கிடைத்திருந்தால் இந்தியாவை இந்து நாடாக அறிவித்திருப்பார்கள். இன்னைக்கு எழுதி வச்சுங்க. தேர்தல் வர 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 இவர் இப்போ வரியை பற்றி பேசுகிறார். அதுவும் ஒரு சர்வதிகாரம்னு நான் சொல்கிறேன். ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கும்போது நான் குறைப்பேன். நல்ல தீபாவளி நீங்கள் கொண்டாடுங்க. ஏன் நல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோமா? நாங்கள் நல்ல முஸ்லீம் பண்டிகை கொண்டாட மாட்டோமா? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. நாட்டில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படுமா? ஏன் பிரதமர் இதை கூறினார்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைபாண்டியன். பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் போன்ற ஒரு எண்ணத்தை சொல்லிட்டாரு. குறைக்கப்படுங்க சூழல் இருக்கு, 2 மட்டமாக கொண்டு வரும். என்ன காரணம்? அதாவது நான் பிரதமர் ஜிஎஸ்டி வரி குறைப்பை பற்றி மட்டும் பேசலை, பல விஷயங்களை பேசியிருக்கிறார். இதுதான் சர்வதிகாரம் என்று பொருள். ஜிஎஸ்டி கவுன்சில் என்று ஒன்று இருக்கிறது. நாம் பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும், டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் செய்யும் என்று சொன்னார்கள். அதில் 33 பேர் உறுப்பினர்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் அதனுடைய தலைவர். அதனால் யாராவது ஒருவர் பேசி அங்கு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்போ யாருமே பேசலை. ஒரு சுதந்திர தின உரையில் அவர் சொல்கிறார் 12% இருக்கிறது 5% ஆகும், 18% இருக்கிறத 12% ஆகும், 5, 18 2 இருக்கும், 28 இருக்கும். ஆனால் எல்லா பொருட்களுக்கும் இருக்காதுன்னு. அந்த 5, 12 தான் மெஜாரிட்டியான பொருளே இருக்குது. அதனால் இது ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்கும் பொழுது பிரதமர் நினைத்தால் அதை மாற்ற முடியும் என்று தோன்றுகிற பொழுது ஏன் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வரியை குறைக்கக்கூடாது? அதையும் சேர்த்து அவர் அறிவித்திருந்தால் நாங்கள் 79 சுதந்திர தினத்தை இன்னும் மகிழ்ச்சியாகவே கொண்டாடி இருப்போம். இப்போ மகிழ்ச்சி இல்லை உங்களுக்கு? இல்லை, நிச்சயமாக மகிழ்ச்சி இல்லை. உலக மார்க்கெட்டில் பெட்ரோல் விலை குறைந்திருக்கிற பொழுது இந்திய நாட்டில் குறைக்கவே இல்லை. ரஷ்யாவிலிருந்து நம்ம என்ன வாங்குகிறோம்? இந்த ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதனால் நன்மை அடைந்தவர் யாருன்னு கேட்டால் அதானி, அம்பானி, நயாருங்கிற ஒரு ரஷ்யன் கம்பெனி. வேறு யாரும் லாபம் அடையலை, நாட்டு மக்கள் லாபம் அடையலை. பாதி விலைக்கு வாங்கிய பிறகும் பெட்ரோல் விலை இங்கே 102 ரூபாயாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. விலை குறைக்கவே இல்லை. தமிழ்நாடு அரசாங்கம் 2 ரூபாய் குறைத்தனால 102 ரூபாய், இல்லைனா அது 104 ரூபாய் இருந்திருக்கும். அதனால் பிரதமர் அவர்கள் ஏற்கனவே இருக்கிற ஜிஎஸ்டி கவுன்சிலை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். அடுத்தது என்னென்னா, அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் சொல்ல வேண்டி இருக்கும். அதாவது ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பினுடைய 100ஆண்டு விழா வருகிறது. ஆர்எஸ்எஸ் என்ற மாபெரும் அமைப்பு, அதுவும் ஒரு சமூக சேவை செய்கிற அமைப்பு, உலகிலேயே மிகப்பெரிய அமைப்பு, மக்களுக்கு உதவி செய்கிற அமைப்பு என்று அரசு சாரா நிறுவனம், உலகிலேயே அரசு சாராத நிறுவனம் என்று அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் எதுவுமே டிஸ்பியூட் பண்ணல. கரெக்டு தான், சொன்னது சரிதான். அது அவர் சொல்றதுக்கு அது என்னன்னா, அவருக்கு தெரிஞ்சதை புரிஞ்சதை அவர் என்ன சொல்ல வேண்டுமோ அதை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய சமூக நிறுவனம் தானே? சமூக நிறுவனம் தான். அது என்ன மாதிரி சமூக நிறுவனங்கிறதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. என்ன நான் சொல்றேன். ஆர்எஸ்எஸ் 1925 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்திய நாட்டில் தொடங்கப்பட்டது. தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை அதற்கான துணை அமைப்புகள் மட்டும் 45க்கு மேற்பட்ட துணை அமைப்புகள் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு. அங்கே யாரும் இப்போ நீங்கள் இந்த ரசிகர் மன்றத்தில் சேர்ந்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுப்பாங்க, ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துருவாங்க.
உறுப்பினர்னு. அந்த ஆர்எஸ்எஸ்ல சேருகிற யாருக்கும் எந்த விதமான அடையாளங்களும் கிடையாது, உறுப்பினருக்கான படிவங்களும் கிடையாது. நல்லா கவனிங்க. காந்தி இப்போ யாரு எனக்கு இன்னைக்கு பிரதமர் கூட பரவாயில்லன்னு தோணுது. பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவர்கர் படத்தை மேலே போட்டுட்டு, சவர்கர் படத்தை உயரத்தில் போட்டுட்டு, காந்தி படத்தை கீழே போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் பகத்சிங் நேதாஜி படத்தை போட்டிருக்காங்க. சவர்கர் யார் என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் பொழுது அவர் பாடுபட்டார் ஆரம்ப காலத்தில் 20க்கு முன்னாடி. ஆனால் அதற்கு பிறகு அவரை சிறையில் அடைத்த உடனே 3 மன்னிப்பு கடிதங்களை கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு உண்மையாக உழைப்பேன், உங்களுடைய மகன் நான், எனக்கு உங்களுக்கு சேவை செய்ய, ஆங்கில அரசாங்கத்துக்கு சேவை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கள், என்னை விடுதலை செய்யுங்கள்னு சொல்லியிருக்கார். ஓய்வூதியம் வாங்கினவருங்க. அதே அந்தமான் சிறையில் இருந்தவன்லாம் செத்தான். அங்கே போராட்டம் நடத்தி செத்தார்கள். இன்குலாப் ஜிந்தாபாத் முழக்கமிட்டு செத்தார்கள். ஆனால் இவர் எந்த போராட்டத்திலும் அங்கே கலந்துக்கல. ஆனால் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வந்தார். அந்த சவர்கர் நான் ஏன் சொல்கிறேன்னா, அதாவது நாதுராம் கோட்ஸே காந்தியடிகளை நான் இதை நானாக சொல்லுங்க, புத்தகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். மருதன் என்பவர் கிழக்கு பதிப்பகத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். காந்தி வழக்குன்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அதில் நாதுராம் கோட்ஸே புறப்படுகிற பொழுது எங்கே போறாரு தெரியுங்களா? அவங்களுடைய மாமா சவர்கர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் புறப்படுறாங்க. பத்திரமாக போய் முடித்து விட்டு வாருங்கள்னு அவர் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் விமானம் ஏறுறாரு சவர்கர் அண்ட் அதர்ஸ். சில மற்றவங்க ரயிலில் வர்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ காந்தி சொன்னது யார்? அப்போ சரி, நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதுக்கு வர்றீங்க? இப்போ ஆர்எஸ்எஸ் பற்றி பேசின என்ன? ஆர்எஸ்எஸ் பற்றி பேசியிருக்காரு. அந்த ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை நான் சொல்றேன். இது நீங்க என்னுடைய பார்வை இல்லைங்க, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அது குற்ற வழக்குகள்ல நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கான வழக்குகள்ல இருக்கு. நான் சொல்லிடுறேன். கணேஷ் கோட்ஸே யாருன்னா நாதுராம் கோட்ஸோட தம்பி. அந்த கணேஷ் கோட்ஸேயும் எங்க அண்ணன் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்னு சொல்லியிருக்காரு. ஒரு உதாரணம் சொல்றேன். அது மட்டும் இல்ல, காந்தியை மட்டும் கொள்ள. ஏன் அந்த நேரத்தில் காந்தியை தெரியுங்களா உங்களுக்கு? அந்த வரலாறு வேண்டாம். இப்போ ஆர்எஸ்எஸ் பற்றி பேசி இருக்கிறார். எதுக்கு நீங்க அது விமர்சனம் பண்ணல? 100 வருஷத்துல நீங்க சாதித்தது என்ன? இந்த சுதந்திர போராட்டத்துக்கு போராடினீர்களா? இந்திய நாட்டு மக்களுக்கு என்னென்ன சேவை பண்ணிருக்கீங்கிறத நான் சொல்றேன். சரி, காந்தியை என்ன சேவைங்க? இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பழைய நிறைய விவாதிச்சாச்சு. இல்ல, நிறைய விவாதம் இல்ல. நான் சொல்றேன், காந்தியை மட்டும் இல்லைங்க, காமராஜரை, காலா காதி என்று, கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட காமராஜரை வீட்டுக்குள்ளேயே நெருப்பு வைத்து கொளுத்த முயற்சி செய்தவர்கள். அவருடைய சமையல்காரர் கொண்டு போய் இன்னொரு அறையில போட்டு பூட்டியதனால காமராஜர் தப்பிச்சார். கற்பூர் இல்ல நீங்க ஆர்எஸ்எஸ் என்பது ஏதோ பண்பாட்டு இயக்கம். எந்த பண்பாட்டு இயக்கம் அது சொல்லுங்க. நான் அதே மாதிரி கற்பூரி தாகூர், பீகார்ல பிற்பட்ட வகுப்பு மக்களுடைய தலைவன் கற்பூரி தாகூர். அந்த கற்பூரி தாகூரை செய்ய முயற்சி செய்தவர்கள். அம்பேத்கருக்கு உணவுல விஷம் கொடுத்து முயற்சி செய்தவர்கள். இடதுசாரிகள் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை பதிவு பண்றீங்க. பதிவு பண்ணல, கருத்துக்கள் இல்லைங்க, நடந்த விஷயங்கள். சரி, சரித்திரம். சரி, பிரதமர் பாராட்டின என்ன? இப்ப பிரதமரை பாராட்டி இருக்காரு, என்ன தவறு இதுல? அவருக்கு பாராட்டினது என்னன்னா, அவர் பாராட்டினாதான் அவருக்கு 75 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமராக தொடர முடியுமோ அப்படிங்கிறதுனால பாராட்டார். வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா மோகன் பகவத் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசினாரு? 75 வயசுக்கு அப்புறம் அவங்கவுங்க ஒதுங்கிடணும்னு. 75 வயசு ஆன அத்வானியை ஒதுக்கி விட்டது யாரு? பிரதமர் நரேந்திர மோடி. முரளி மனோகர் ஜோஷியை ஒதுக்கி விட்டது யாரு? பிரதமர் நரேந்திர மோடி. அப்போ 75 வயசு ஆனவுன்னா நம்மளை அனுப்பிடுவாங்களோன்னு சொல்லி பாராட்டிட்டார். அவ்வளோதான். அதே மோகன் பகவத் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியும் பேசியிருக்காரு. இவ்வளவு ஆட்சி மாற்றம் நடந்து மோடி அவர்கள் தலைமையில் மேக் இன் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, எல்லா இந்தியாவும் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் கல்வியும் மருத்துவம் சாதாரண மக்களுக்கு கிடைக்கவில்லை என்று பேசியவர் யார்? மோகன் பகவத் முந்தானத்து. அப்போது இவர் பேசுனதுக்கான நோக்கம் ரொம்ப தெளிவானதுங்க. தன்னை 75 வயசு ஆன உடனே வெளியே அனுப்பிடுவாங்களோங்கிற ஒரு பயத்தில் பேசியிருக்கலாம். ஆர்எஸ்எஸ் வெளியே அனுப்ப முடியுமா? அவர் ரொம்ப பிரபலமான ஒரு தலைவர். யார் வேண்டும் என்பதை இன்னைக்கு நாக்பூர் தான் டிசைட் பண்ணுது. என்ன கொள்கை என்பதை நாக்பூர் தான் டிசைட் பண்ணுது. ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் முடிவெடுக்கப்படுகிறார்கள். யார் பிரதமர் என்பதையும் அவர்கள் தான் முடிவெடுக்கிறார்கள். இந்திய நாட்டில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகளை இன்னைக்கு கையாள்வதற்கு வழிகாட்டுவது யார் என்று கேட்டால் ஆர்எஸ்எஸ் தான். நீங்கள் அதை ஏதோ கலாச்சார இயக்கம் தானே அப்படின்லாம் விட்டுட்டு போக முடியாது. பிரதமர் பாராட்டுறதுக்கு அவர் ஒன்றும் இப்போ புதுசாக ஆர்எஸ்எஸ் சேரல. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர் தான். ஆமாம், அப்படி இருந்து அவர் அதை பாராட்டுறது. இப்போ பாராட்டுறதுக்கு காரணம் என்ன? நூற்றாண்டு விழா. உங்களுக்கு நல்லா நான் ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை இப்போ ஓட்டு திருட்டு எல்லாம் பண்ணி கூட 240 இடங்களை தான் பாஜகவில் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ முட்டுக்கால் கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறது யாரு? சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தான். 2 கட்சியும் இல்லைன்னா பிரதமராக இவர் இருக்க முடியாது. இந்த ஓட்டு திருட்டு நடந்ததுனால 140 தொகுதிகளிலே பாஜக தோற்று இருக்கலாம் என்று இப்பொழுது பல தகவல் வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதை பேசலாம்னா 140 தொகுதியில் இழந்திருந்தா என்ன ஆயிருக்கும்?
இவர் பிரதமர் ஆயிருக்க முடியாது. ஆனால் இவர்கள் கணக்கு என்ன தெரியுங்களா? 403, 373, அடுத்தது 303, அடுத்தது 403. ஒருவேளை 403 கிடைத்திருந்தால் இந்தியாவை இந்து நாடாக அறிவித்திருப்பார்கள். இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க, இந்து நாடாக அறிவிச்சிருப்பாங்க. எப்படி? 1925 RSS தொடங்கப்பட்டு அதனுடைய நூற்றாண்டு விழா 2025 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி. அந்த நூற்றாண்டு விழாவுக்குள் இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் அவருடைய நோக்கம் நிறைவேறவில்லை. அதனால என்னென்னா, குறைந்தபட்சம் வாயால் அவர் நல்லா வடை சுடுவார், வாயால் வடை சுடுவார், மணலை கயிறா திரிப்பார், இது மாதிரி பல வேலைகளை செய்வார், கை இல்லாமல் முளம் போடுவார், அதெல்லாம் நல்லா பண்ணுவார். இப்போ அந்த அறிவு மட்டும் இல்லை, RSS பற்றி மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. 3.5 கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை கொடுக்க போகிறேன்னாரு. ஏற்கனவே வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னாரு. அப்போ 11 வருஷத்தில் 22 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருந்தா இந்திய நாட்டில் வேலையில்லா திண்டாட்டமே இருந்திருக்காது. ஆனால் படித்த இளைஞர்கள், எம்டெக் படித்தவன், எம்காம் படித்தவன், பிஜி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்த பசங்கள்லாம் தெருவில் சாப்பாடு விற்றுக்கிட்டு இருக்கான். ஸ்விக்கியில், சோமோட்டோவில் சாப்பாடு விற்றுக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஒரு நாகரிகமான வேலை இல்லை, நல்ல வேலையும் இல்லை, நாகரிகமான வேலை இல்லை, நல்ல சம்பளமும் இல்லாமல் இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? முதலாளிக்கு மாதம் 15,000 ரூபா கொடுப்பேன், அந்த முதலாளி உங்களுக்கு 15,000 ரூபா கொடுத்து சம்பளம் கொடுப்பாரு, அப்படி வேலைக்கு எடுக்கிறேங்கிறார். அப்போ யாருக்கு ஒரு உதவி செய்கிறார்? இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு உதவி செய்யவில்லை, முதலாளிகளுக்கு கொடுக்குறார். முதலாளி 15,000 வாங்கிக்குவார், ஒரு ஆளுக்கு 15,000 வாங்கிக்குவார். எனக்கு எவ்வளோ கொடுக்குறாரு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சாதாரண என்ஜினியரிங் படித்த கிராஜுவேட்டோட ஆரம்ப கால சம்பளமே 18,000, 18,000. பிஇ படித்த பையங்க, அவன் கடன் வாங்கி படிச்சிருக்கிறான். கடன் வாங்கினதுக்கு அவன் மாதம் மாதம் கடனை வேற கட்டிக்கிட்டு இருக்கணும். அவனுக்கான சம்பளம் எவ்வளோன்னா, ஆன் ஆவரேஜ் இந்திய நாட்டில் 18,000 ரூபா. பட்டதாரிகள், என்ஜினியரிங் பட்டதாரிகள், தொழில்நுட்பம் படித்தவர்கள். அப்போ இந்திய நாட்டில் வேலை இல்லாத கொடுமை இருக்கிற பொழுது இப்போ அவர் இன்னொரு வடையை சுட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா 3.5 கோடி பேருக்கு நான் உடனே வேலை கொடுக்க போகிறேன். இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ வரியை குறைக்கிறேன்னு சொன்னார்ல, வரியை போட்டது யாருங்க? போட்டு குறைச்சா என்ன? 11 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏன் ஞாபகம் வருது? பீகார் தேர்தல் வருது, அடுத்தது மேற்கு வங்காளத்தில் தேர்தல் வருது, அடுத்தது அஸ்ஸாமில் தேர்தல் வருது, அடுத்தது தமிழ்நாட்டில் தேர்தல் வருது. தேர்தல் வர 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 இவர் இப்போ வரியை பற்றி பேசுகிறார். அதுவும் ஒரு சர்வாதிகாரம்னு நான் சொல்கிறேன். ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கும்போது நான் குறைப்பேன், நல்ல தீபாவளி நீங்கள் கொண்டாடுங்க, ஏன் நல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோமா? நாங்கள் நல்ல இது முஸ்லீம் பண்டிகை கொண்டாட மாட்டோமா? அதுவும் தீபாவளி பண்டிகைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணுவார். ரெட்டை மகிழ்ச்சியாம். தீபாவளி ஒரு மகிழ்ச்சி, ஜிஎஸ்டி குறைக்க போகிறது ஒரு மகிழ்ச்சி. இப்போ தீபாவளி கொண்டாடாதவன் மெஜாரிட்டி இந்தியாவில் இருக்கிறான், சோத்துக்கு இல்லாதனால. அது கொண்டாடாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறான். ஆனால் இப்போ வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட போகுது அடுத்த மாதம். அதுக்கு முன்னாடியே ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திட்டார். அப்போ அதுக்கு என்னங்க அர்த்தம்? ஒரு அரசின் தலைவர் சொன்னால் என்ன? அப்போ எதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று வச்சிருக்கீங்க? அது அவர் கீழே வேலை பார்க்குது. ஓகே, அவருக்கு கீழே வேலை இல்லை, அது இண்டிபெண்டன்ட் பாடி இருக்கட்டும். அதாவது எப்படி எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடி, இண்டிபெண்டன்ட் பாடிங்களா? அது அப்பாயின்ட் பண்ணது யாருங்க? உள்துறை அமைச்சர், நம்முடைய பிரதமர், அடுத்தது ஒருத்தர் யார்? எதிர்கட்சி தலைவர். 3 பேரில் 2 பேர் எதுங்க மெஜாரிட்டி? அதுவும் இண்டிபெண்டன்ட் பாடி. தேர்தல் கமிஷனும் நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. யாரும் சந்தேகப்பட்டவே கூடாது, அதுவும் சுதந்திரமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிஏஜி ஆஃப் இந்தியா யார்? அவரும் சுதந்திரமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யாரும் நாங்கள் சந்தேகப்படவே இல்லை. இப்போ ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் 33 உறுப்பினர்கள் இருக்காங்க. மாநில நிதியமைச்சர்கள் உறுப்பினர்கள், மத்திய நிதியமைச்சர் அதனுடைய தலைவர், மத்திய துணை நிதியமைச்சர் அதனோட உறுப்பினர், இன்னொருத்தரும் ஒரு உறுப்பினர் இருக்கார், இன்னொரு மத்திய மந்திரி. 3 பேர் இருக்காங்க. அதில் 3/4 மெஜாரிட்டி, 4க்கு 3 மடங்கு வாக்குகளை பெற்று தான் அங்கே ஒரு முடிவு எடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இவர் கொடியேற்றுறப்போ அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டார். கொடியேற்றுறப்போ நிறைய விஷயம் பேசியிருக்காருங்க. இந்த விஷயம் அந்த விஷயம்னு இல்லை, நம்ம கணக்கு போட முடியாத அளவுக்கு அவர் நிறைய பேசியிருக்காரு. அதாவது 2047 விக்சித் இந்தியா இல்லை, அவர் முன்னாடியே சொல்லிட்டார். ஸ்டார்ட் அப் இந்தியாலாம் கொடியேற்றும் போது சொன்னது தான். ஆனால் இப்போ இந்திய நாட்டோட நிலைமை என்ன? இன்னைக்கு என்ன தெரியுங்களா நிலைமை? ஒரு பக்கம் ட்ரம்ப் தாக்குதல், 50% வரி. அதோட இன்னும் கொடுமை என்ன தெரியுங்களா? நம்ம பிள்ளைங்க அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவில். அந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்புகிற பணத்துக்கும் 5% வரிங்க. அதை நிறைய பேர் பேசவே இல்லை. நம்ம பிள்ளைங்க இந்தியாவுக்கு அனுப்புகிற பணத்துக்கு 5% வரி, இப்போ 50% வரி. அந்த 50% வரி போட்டதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா உங்களுக்கு? உடனடி விளைவு திருப்பூருக்கு பிரச்சனை. நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறது என்ன? துணி, டெக்ஸ்டைல்ஸ், பனியன்ஸ், இந்த கார்மெண்ட்ஸ். இதுதான் திருப்பூருக்கு பிரச்சனை. இந்தியாவிலேயே அதிகமாக செல்ஃபோன், ஆப்பிள் ஃபோன் உற்பத்தி பண்ணுற ஆலை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான்.
அந்த ஃபாக்ஸ்கான் ஆலையில் இருந்து உற்பத்தி ஆகிற செல்போனுக்கு 50% வரி போடுவீங்க. அதுதான் இந்து பத்திரிகை ஒரு தலையங்க எழுதுனாங்க. சொந்த காசுலேயே சூனியம் வைக்கிறது என்னன்னு நம்ம ட்ரம்ப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. அவர் வரியை உயர்த்துறன்னு இந்தியாவை மட்டும் அவர் தாக்குதல் தொடரவில்லை, சொந்த மக்கள் மீதும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார். அந்த சொந்த மக்கள் எப்படி 50% வரி போட்டால் யார் கொடுக்கணும்? அவன் தான் கொடுக்கணும். ஆனால் அதில் நமக்கு பிரச்சனை இருக்கு. முதல்ல 50 ரூபா அதிகம்னா கொடுத்து வாங்குவோம், $50 அதிகம்னா கொடுத்து வாங்குவோம். அடுத்து என்னாகும்? டிமாண்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அங்கே டிமாண்ட் குறைய ஆரம்பிச்சா இந்திய நாட்டில் இருக்கிற ஜவுளித்துறை, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, செல்ஃபோன்ஸு உற்பத்தி அதிகமாக பண்ணுறது தமிழ்நாடுங்க. அந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமே இன்னைக்கு மாறுகிற சூழ்நிலை இருக்கிறது. 13% தாண்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு அந்த மாநிலத்தின் வளர்ச்சியின் மீதும் ஒரு போர் தொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை பற்றியும் பேசியிருந்தாருன்னா நல்லா இருக்கும். என்னன்னா டாலரும் பவுண்ட்ஸ்ன்னு வச்சு நம்ம எதுக்கு வியாபாரம் பண்ணோம்? ரூபாயில் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி தான் ஈரான் சொன்னான். ஈரான்கிட்ட பெட்ரோல் வாங்குற நிறுத்திட்டீங்க நீங்களாவே. அதே மாதிரி ரூபிளில் வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி ரஷ்யா வந்தான். இப்போ ரஷ்யாக்கிட்ட வாங்குறத குறைக்கிறதுக்குன்னு 5 பெட்ரோலியம் கம்பெனி நிறுத்தியிருக்காங்க. இப்போ வாங்குறவர் அதானி அம்பானி மட்டும்தான் பெட்ரோல். நயார் நிறுவனம் தான். இப்போ 5 பப்ளிக் செக்டார் நிறுவனம் இருக்குல்ல, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்த 5 நிறுவனம் இப்போ வாங்குறத நிறுத்திட்டாங்க. அங்கே குச்சை எடுத்தாருன்னா இங்கே மோடி பண்ணிடுறாருங்க. அது எப்படிங்க? அது ஒரு இந்திய நாட்டோட இவ்வளவு நாளாக இருந்த ஒரு பெருமை இருக்கு பாரு. நான் அலைன்டு கண்ட்ரிஸ் என்று கூட்டுச்சேரா நாடுகளின் தலைவனாக இருந்த நாடு இந்தியா. இன்னைக்கு அந்த கூட்டுச்சேரா இயக்கமும் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு அமெரிக்கா நம்மளை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டே யார் நிறுத்தினுங்கிறது ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. 34 தடவை பேசிட்டாருங்க, நான் தான் நிறுத்தினேன்னு. ஆனா நம்ம நாட்டோட பிரதமர் துணிஞ்சு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? மோடி, ட்ரம்ப், நீங்கள் பேசுவது தவறு, நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள், எங்க நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லலாம்ல, அல்லது என்னை நீ அவமானப்படுத்துகிறேன்னா சொல்லியிருக்கலாம்ல. ஆனா பேசவே இல்லையா இதுவரையில. நிகழ்ச்சியின் கருத்தை குறிமையா திரு துரைபாண்டியன், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.